சூர்யா நடித்து வெளிவந்திருக்கும் கருப்பு திரைப்படம் எப்படி இருக்கு? இத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகளா ஒரு வெற்றி படத்தை ருசிக்காம ரொம்ப கவலையில் இருந்த சூர்யா ரசிகர்களுக்கும், நடிகர் சூர்யாவுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே ஒரு இனிப்பான செய்தியை இந்த படம் கொடுத்ததா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். படத்தோட கதை அப்படின்றது என்னன்னா, ஒரு கோட்டையே தன் வசம் வைத்திருக்கும் ஒரு வக்கீல், அவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அந்த கோர்ட்ல அவர் வச்சதான் சட்டம், அவர் சொல்றதுதான் நீதிபதி கேட்கிறாங்க, அவர் சொல்றதுதான் போலீஸ்கார் கேட்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய ஒரு வக்கீல், அதாவது நேர்மையே இல்லாத ஒரு வக்கீல், நேர்மையே இல்லாத ஒரு சமூகம். அந்த இடத்துல தன் மகளுக்காக, தன் மகளுடைய ஆபரேஷனுக்காக வைத்திருக்கும் நகைகளை திருடு கொடுத்த ஒரு பெரியவரும் அவருடைய மகளும் என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அதை கண்டுபிடிச்சி அதுல கொஞ்சம் நகையை அவங்க திருடிக்கிட்டு பேலன்ஸை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. அந்த கோர்ட்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அந்த கோர்ட்ல இருந்து நகையை எடுக்கிறதுக்கு நம்முடைய ஆர்ஜே பாலாஜியுடைய உதவியை நாடுறார் அந்த பெரியவர். தன் மகளுக்கு ஆபரேஷன் பண்ண கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பல வகையில கெஞ்சுறாரு. ஆனா கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்ல நீதிபதி இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்றாரு. அது எந்த வகை அப்படின்றது படத்துல கடைசி வரைக்கும் காட்டல. ஏன்னா நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி காட்டக்கூடாது, ஏதோ ஒரு பேப்பர் சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கதையே ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹீரோட இன்ட்ரோடக்ஷனே இல்லாத ஒரு அரை மணி நேர திரைப்படம். அந்த அரை மணி நேரம் முடியும் போது ஆர்ஜே பாலாஜி அந்த பெரியவர்கிட்ட கை வச்சிடறாரு, வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவர் பண்ணும் சேட்டைகள் அந்த படத்துல அரை மணி நேரத்தை தாங்கி பிடிக்குது. அதுக்கப்புறம் இவரு நம்முடைய குலதெய்வங்களான, நம்முடைய காவல் தெய்வங்களான கருப்பு அப்படின்ற ஒரு சாமி அந்த கோர்ட் வாசல்ல காவல் தெய்வமா இருக்காங்க. அங்க பல பேர் போய் கருப்பை கும்பிட்டு சாமி கும்பிட்டு தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இந்த பெரியவரும் கடைசியா கருப்பு நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு கிட்ட போய் வேண்டுறாரு. இது வரைக்கும் தமிழ் திரைப்படம் ஒரு ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட் உள்ள திரைப்படம். இதுக்கப்புறம் அந்த சீன் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, கடவுள் யாருன்னா ஒரு மனித ரூபத்துல மனிதங்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா என்ன வித்தியாசத்தை ஆர்ஜே பாலாஜி பிடிச்சாருன்னா, கடவுளே உதவி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அருமையான கான்செப்டை அந்த இடத்துல தட்டி தூக்குறாரு ஆர்ஜே பாலாஜி. அந்த கடவுளாக, அந்த கருப்பாக, கடவுள் கருப்பாக ஒரு வேஷத்துல நம்ம சூர்யா நடிச்சிருக்கிறாரு. சூர்யா எத்தனையோ படம் நடிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பல வேடங்கள் அவர் பொருந்தி இருக்கு, பல வேடங்கள் பொருந்தாம போயிருக்கு. ஆனா இந்த கருப்பு கதாபாத்திரத்துல மெய்சிலிருக்க வச்சிருக்கிறாரு சூர்யா அவர்கள். அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகிற சூர்யா, கருப்பு அப்படின்ற கடவுளாக வரும் சூர்யா முதல்ல அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு அவனை மிரட்டுறாரு. அப்ப வக்கீல் என்ன சொல்றாரு, நீ பெரிய கடவுள் தானே, நீ முடிஞ்சா என்ன பண்ணு, என் கோர்ட்டுக்கு நேர்மையா நீ வாதாடி அந்த பெரிய நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்களாம் அப்படின்னு சவால் விடுறாரு. இந்த சவாலை கருப்பு ஏத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அதாவது நேர்மையா பண்ணணும், நீங்க உங்களுடைய மாயாஜால இதையும் காட்டாம நேர்மையா பண்ணணும், மனித உருவத்துல மனிதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி சத்தியம் வாங்கிடுறாரு. அதை காப்பாத்த அந்த கருப்பு அந்த முதல் பாதி வரைக்கும் படுறாரு, கஷ்டப்படுறாரு. கடவுளாலேயே முடியல, கடவுளாலேயே நேர்மையா அந்த கோர்ட்ல நடத்த முடியல. இது உண்மையா ஒரு கடவுளால முடியாது அப்படின்றது அவ்வளவு, அதை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா கடவுளே உள்ள கூட இங்க இருக்கிற சிஸ்டத்தை மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை ஆர்ஜே பாலாஜி அந்த கருப்பு கதாபாத்திரம் மூலியமா உள்ள எடுத்துட்டு வர்றாரு. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் எப்படிலாம் அந்த வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரோட வழியில திரும்புறதான் காட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் பிரேக்ல ஒரு அருமையான மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு பாடலோட ஒரு சண்டை காட்சி வச்சு கருப்பாகவே நம்மளை கதி கலங்க வச்சிருக்கிறாரு சூர்யா. அந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜியினுடைய இயக்கம் வேற லெவல்ல இருந்தது. அதாவது நான் சொல்ல வர்றது அதனுடைய முக்கியமான அம்சங்கள். அதுல சாய் அபியங்கருடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், பாடலுக்கான இசெல்லாம் காதை பொழந்தா கூட அது நம்மளுக்கு அந்த நேரத்துல கருப்பு சாமிக்கு அந்த மாதிரிதான் நல்லா சத்தமா அடிச்சுதான் அடிப்பாங்க, மோளெல்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சு சும்மா பட்டைய கலைப்பிருக்கிறாரு சாய் அபியங்கர்.
கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்கும் இந்த கதை இப்படி போகுது. அந்த 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 இன்ட்ரோல் வரைக்கும் இந்த படத்திலேயே நம்மளுக்கு பல காட்சிகள் ரொம்ப நார்மலான காட்சிகள் தான். அங்கங்க சில சில ட்விஸ்டான காட்சி இருந்தா கூட சூர்யா வந்து கடவுளாக தோன்றது அந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி கதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அந்த கடவுளை வந்து இந்த படத்தை தமிழ் படங்கள்ல வந்து அது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்து கடவுளா தோன்றி நடிச்சது வந்து பல 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 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து சிவாஜி வந்து நம்ம சிவனா நடிச்சிருப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சிவகுமார் முருகனாகவும் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆக்டர் வந்து பெரிய பெரிய கடவுளாக நடிச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா வந்து கடவுளாக நடிக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லாம இருந்த இந்த தமிழ் சினிமாவுல சூர்யா வந்து இந்த அளவுக்கு வந்து தைரியமா அதை எந்த விதமான மனசுல எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை தேர்ந்தெடுத்து கிண்டல் பண்ற போறாங்க அப்படின்ற பயத்தை விட்டுட்டு அந்த கடவுள் கருப்பாக அவரு அவதாரமே எடுத்திருக்கான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து அந்த தன் மகளை காப்பாத்துறாரா, அதுக்கப்புறம் வேற சில பிரச்சனை எப்படி வந்து தீர்க்கிறார், கடவுளா இருந்ததா தீர்க்க முடியும். கடவுள் அதுக்கப்புறம் கடவுளாயிடுறார். கடவுள் மனிதர்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சு அவங்களுக்கு சக்தி கொடுத்து அவர் சக்தியை வச்சுதான் வந்து அந்த இடத்த திருத்த முடியுதே தவிர மற்றபடி மனிதனிட்ட கொடுத்து திருத்த முடியல. அந்த படத்துல கடைசி வரைக்கும் அவர் கடவுளா இருந்துதான் அந்த இடத்த காப்பாத்தினாரே தவிர கடவுள் வந்தாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல அந்த அளவுக்கு வந்து மோசமாயிருக்கு. கடவுள் வந்தா மட்டும் இந்த நாட்டை திருத்த முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கி இருக்கிறாரு. படத்துல வந்து பெரிய ட்விஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சாதாரணமான படங்கள் தான். ஆனா ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வில்லனா அந்த கடவுளுக்கு எதிரியான ஒரு வில்லனா ஆர்ஜே பாலாஜியை பார்க்கும்போது நம்மளால அதை மட்டும் பொறுத்துக்க முடியல. வேற இன்னும் நல்ல இன்னொரு அவர் வந்து வெறும் அறிவை மட்டும் யூஸ் பண்ணாம ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்றாரு. அதெல்லாம் வந்து நம்மளால சரியா பார்க்க முடியல. படத்துல வந்து பல குறைகள் இருக்கு. பல இடத்துல வந்து ரொம்ப தொய்வுலாம் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடக்கூடிய விஷயமா வந்து சூர்யாவோட அந்த கடைசியில வந்து கருப்பு சாங்ல இருந்து முகம் ஃபுல்லா அந்த கருப்பு பெயிண்ட பூசிக்கிட்டு அது ஒரு ஒரு டான்ஸும் ஒரு பாட்டம் பாடுவாங்க. அது தியேட்டரே வந்து நம்ம பாக்குறவங்க யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு சாமியை கும்பிடுற அளவுக்கு நம்ம கையெடுத்துட்டு போக வச்சதுதான் டைரக்டர் மற்றும் இசையமைப்பாளருடைய மிகப்பெரிய வெற்றி காரணம். படத்துல கதை கதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போனீங்கன்னா அப்படியே பண்ணா இந்த படத்துக்கடா இவர் ஹைப் கொடுத்தாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கங்க இந்த கடவுளை கருப்பு காட்டக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே வந்து மெய் சிலிர்க்க வைக்கும். நீங்க ஒரு தேட்டர்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பழைய ஆளுங்கெல்லாம் தெரியும், கரகாட்டக்கார படம் பார்த்திருப்பாங்க. அப்ப மாரியம்மா மாரியம்மான்னு ஒரு பாட்டு வரும். அப்ப தேட்டர் ஃபுல்லா, அதாவது ஒரு ஒரு தேட்டர்னா அங்க ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 50 பேரா சாமி ஆடின ஒரு படம் வந்து கரகாட்டக்காரன். இப்ப பண்றவங்க இன்ஃபுளுன்சர்ல பண்றாங்க சில பேர் சொல்றாங்க, சில பேர் ஒரிஜினலா பண்றாங்க. ஆனா அந்த கரகாட்டக்காரன் படம் வரும்போது இந்த மாரியம்மா மாரியம்மா பாடலுக்கு அந்த தீ மிதிக்கிற காட்சி வரும். அப்ப அந்த தியேட்டர்ல வரலாம் அப்படியே எழுந்து நின்று சாமி ஆடுறதெல்லாம் நாங்க நேரடியா பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சாமி பாட்டாக அந்த கருப்பு படத்துல வர செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு பாடல் முகம் முழுதும் வந்து அவர் அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சு நாக்கு அவர் கட்டிக்கிற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் உடம்பு சிலுத்துரும். அந்த மாதிரி அந்த பர்ஃபார்ம் பண்ண அந்த சூர்யா, அந்த ஆர்ஜே பாலாஜி, அந்த சாய் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிக 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 பெரிய வெற்றி. கதை ரொம்ப சாதாரணம். இது வந்து ரொம்ப சாதாரணமான கதை. கதையில ஒன்றும் பெருசாலாம் இல்ல. கடவுளா சூர்யா நடிச்சது. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான அந்த படத்துல வெற்றிக்காரன் கடவுளா சூர்யா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் 100% வந்து பெர்ஃபெக்ட். எங்கேயுமே எதுவுமே இல்லை. இது ஏன் வந்து 1000 கோடி அடிக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு, கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கக்கூடிய முதல் தமிழ் படமா இது இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. காரணம் என்னன்னா படம் வந்து மக்களோட ரிலேட் ஆயிடுச்சு. இது வெறும் தமிழ் படத்துக்கு மட்டும் ரிலேட் ஆகாது. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, நீங்க ஈவன் நீங்க வெளிநாட்டுல கூட பாருங்க, வேறு மொழி இந்த படத்தை வந்து டப் பண்ணி போட்டா கூட இந்த படம் வந்து அப்படியே அச்சுன்னு போகக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஏன்னா அதனுடைய அந்த மறுபடியும் சொல்றேன், அந்த கடவுள் கடவுள் காட்டுற அந்த காட்சிகள், அது கொடுக்குற அந்த பேக்ரவுண்டு, அந்த குதிரை எல்லாம் ஒரு வரும்போது பாத்தீங்கன்னா உண்மையா அப்பெல்லாம் விடாது கருப்புன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம ராஜ்டிவில போடுவானுங்க. அந்த குதிரையை பார்க்கறதுக்காக அச்சு புச்சுன்னு வரக்கூடிய பெரியவங்கள நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில கருப்பு அப்படின்ற ஒரு கடவுள் மேல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்க பல பேருக்கு வந்து அந்த கடவுள் ஒரு அபிமானம் இருக்கு. அந்த கடவுளை நேரடியா காமிச்சு அந்த மாதிரி மியூசிக்கை போட்டு சூர்யாவை ரியலா காமிச்சதுதான் இந்த படத்தோட வெற்றி காரணமே தவிர மற்றபடி கதை திரைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அந்த விஷயத்துல ஆர்ஜே பாலாஜி ஒரு சாதாரண டைரக்டரா இருந்து இந்த படத்தின் மூலம் முதல் 1000 கோடி அடிக்கக்கூடிய தமிழ் படத்தின் டைரக்டராக மாறி இருக்கிறார். இது நிச்சயமாக நடக்கும்.